Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், போன வாரம் நிறைய வாழ்த்துகள் வந்தது நமக்கு. 500வது எபிசோட் போன வாரம் கமெண்ட் ஷோ தான். ஆமா, நன்றி. உலகம் முழுக்க இருக்கிற நேர்கள், அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு பர்சனலா வாழ்த்து சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ல வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சார், எல்லா புகழும் உங்களுக்கே சார். எல்லாம் நம்ம டீமுக்கு தான். அண்ட் நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா என்கரேஜிங்கா, அப்பப்ப சின்ன சின்ன தவறுகள் நிகழ்ந்தால் கூட அதை வந்து கடுமையான வார்த்தைகள் இல்லாமல், போன வாரம் ஒரு முறை பேசும் பொழுது ஜாம் நகர்னு சொல்லிட்டேன், அது வந்து ஜாம்ஷெட்பூர்னு சொல்றதுக்கு. ஸோ அப்ப கூட அதை வந்து ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. பட் ரொம்ப பொலைட்டா பாயிண்ட் அவுட் பண்றாங்க. நம்மளும் அந்த மாதிரி முடிந்தவரை அந்த மாதிரி தவறுகள் நிகழாமல் ஒரு ஃப்ளோல சொல்றோம். பட் ஆனால் அது சரியான ஃப்ளோல சொல்றோங்கிறது ஒரு சரியான பதிலா இருக்காது. நம்ம அதை மாத்திக்கிறோம். அவங்களும் அதே மாதிரி ஆடியன்ஸும் நல்ல ஆடியன்ஸா இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி அதனால அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்து செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம்ங்கிற உறுதியை நம்ம சொல்லிக்கலாம். நிச்சயம் சார். போன வாரம் இந்த EGR பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பத்தி இறுதியா சொல்லுங்க சார். அதுக்கு முன்னாடி ஜோஸ்னா அப்படிங்கிற நேயர் வந்து, வணக்கம் சார், இஸ் இட் பாசிபிள் காமன் மேன் டு பை NCD ஆன் அ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பயாசிஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. நிச்சயமா வாங்க முடியும். நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவெளியில் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட நிறுவனங்களை, ஏன்னா கடன் தான் அது, நிறுவனம் வாங்கக்கூடிய கடன், அதற்கு நிகராக அதை கொடுக்குறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ங்கிறது பாண்ட் மாதிரி தான், அதை வெளியிடுகிறார்கள். அது பொதுமக்களுக்கு வெளியிடும் பொழுது அது வந்து பப்ளிக் இஷ்யூவா மாறுது, அது வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்படுகிறது. அப்படி இல்லாமல் பிரைவேட் பிளேஸ்மெண்டாவும் பண்றாங்க பெரிய தரகு நிறுவனங்கள். அப்பப்போ பேட்சா வந்து ஒரு சிறு எண்ணிக்கையில் வந்து இந்த மாதிரி வெளியிடுவதையும் நான் பார்த்திருக்கேன். அது இருக்கு. ஆனால் இதுல இல்ல ரிஸ்க புரிஞ்சுக்கணும். கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்ங்கிறது பிற்காலத்துல பங்குகளாக மாறக்கூடியது, அல்லது வேறு விதமாக ஒரு பிரெஃபரன்ஸ் ஷேராவோ பங்குகளாவோ மாறி நமக்கு வரக்கூடியது கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். நான் கன்வெர்ட்டபிள்ங்கிறது வந்து அந்த மாதிரி மாறாது, கடனாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்ப இதுல அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரிடீமபிள் ஆர் இர்ரிடீமபிள் வாங்க. ரிடீமபிள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மெச்சூர் ஆகி திருப்பி கொடுக்கப்படக்கூடியது. 3 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 7, 10, 15. இர்ரிடீமபிள்ங்கிறது கிட்டத்தட்ட பர்பச்சுவல் பாண்ட் மாதிரி இருக்கும். அது வந்து சந்தையில் வணிகமாகும். பெரும்பாலும் பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ல வர்றதுங்கிறது ரொம்ப குறைவு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதுல மூன்றாவதாக என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து செக்யூர்டா அன்செக்யூர்டா, ஃபுல்லி செக்யூர்டா இல்ல பார்ட்லி செக்யூர்டா இல்ல அன்செக்யூர்டா. ஏன்னா ஃபுல்லி செக்யூர்டா இருந்ததுன்னா அந்த நிறுவனத்துடைய சொத்தின் மீது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நாளைக்கு அந்த நிறுவனம் ஒரு வேளை வந்து தொழில் நஷ்டமாகி திவாலானால் அவர்கள் வந்து இந்த சொத்துக்களை விற்றதில் வரக்கூடிய பணத்தை வந்து கடன்தாரர்களுக்கு திருப்பி தர வேணும். அது போக மிச்சம் இருந்தா தான் பங்குதாரர்களுக்கு போகும். சோ அந்த ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கணும். சோ ரிடீமபிளா இர்ரிடீமபிளா, செக்யூர்டா, ஃபுல்லி செக்யூர்டா, பார்ட்லி செக்யூர்டா, இதை தாண்டி அதனுடைய ரிட்டர்ன் வந்து பிக்சட் ரிட்டர்னா தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பிக்சட் ரிட்டர்ன் தான் கொடுக்குறாங்க. அதோடைய பே அவுட் ஆப்ஷன் என்னங்கிறத பார்க்கணும். மாசம் வரக்கூடியதா வட்டி, காலாண்டுக்கு ஒரு முறையா, அரையாண்டுக்கு ஒரு முறையா, ஆண்டுக்கு ஒரு முறையா, இல்ல குமுலேட்டிவா அதனுடைய மெச்சூரிட்டியில 3, 5, 7, 10 ஆண்டுகள் கழித்து தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனுடைய டெனர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது எவ்வளவு லிக்விட், ஒருவேளை பிற்காலத்துல அதை பங்கு சந்தையில் பட்டியலிடுவார்களா மாட்டார்களா இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதலீடு செய்யறது நல்லது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறுதியாக இதனுடைய ரேட்டிங்கை பார்க்கணும். இது வந்து தரக்குறியீடு பெற்றதா, கிறிசில், இக்ரா, கேர் இந்த மாதிரியான ஒரு நல்ல ரேட்டிங் நிறுவனங்களிடம் இருந்து தரக்குறியீடு பெற்றதா, AAA, AA, ஏயா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதற்கு கீழ் BBB+Bங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாயிட்டே போகும், அதனுடைய பாதுகாப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். சோ அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒரு 0.5%, 1% வட்டி கூட கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம எதுலையாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்ம அப்புறம் தடுமாறக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். ஏன்னா பங்கு சந்தைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம்னா, 1000 ரூபாய் இருக்கக்கூடிய பங்கு 500 வரும், 400 வரும், நீங்க வெளியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். சில நேரங்களில் நிறுவனம் திவாலானால் இந்த டிபென்ச்சர் முழுக்கமும் 1000 ரூபாய் 0 ஆயிடும். அதெல்லாம் பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல. நிறைய வங்கிகள் வெளியிட்டு டயர் 2 பாண்டே வந்து பூஜ்ஜியமானதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இந்தியாவில் நான் சொல்றது. அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். அது ரிஸ்கை உணர்ந்து நீங்க அது இந்த ரிஸ்க்கு தயாரா இருக்குன்னா உங்க அசெட் அலோகேஷனுக்கு உட்பட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த முதலீட்டின் ஒரு சிறு பகுதியை அந்த மாதிரி பண்ணலாம். ப்ரொமோட்டருடைய ட்ராக் ரெக்கார்டை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். கடந்த காலங்கள்ல அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், 2 வருஷமா நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார் அப்படிங்கிறது ட்ராக் ரெக்கார்டு இல்லை. அது ஒரு 10, 15, 20 ஆண்டுகளாக, ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு நகைக்கடையே வந்து சிட் ஃபண்ட்ல பணம் வாங்கி ஃபெயிலியர் ஆனதை நம்ம சென்னையில, தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். அப்படிங்கிற பொழுது நம்ம அதெல்லாம் பார்த்துதான் நம்ம முதலீடு செய்யணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். நட்ராஜன் சுப்பிரமணியன், டெய்லி ஷோரூம் நல்லா போயிட்டு இருக்குங்கிறத பாராட்டிட்டு,
சார், பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஆன் டெர்மினாலஜி ஆஃப் லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட், வீக் ஹை, வீக் லோ எக்ஸெட்ரா, இத பத்தி சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருக்காருங்க சார். அப்கோர்ஸ் இது நிறைய பேருக்கு வந்து பேசிக்கா இருக்கலாம், பட் தெரியாதவர்களும் இன்னும் இருக்காங்க. நம்ம ஆனால் தினசரி பேசுறதுனால அது சொல்லணும். என்னன்னா இதோட சேர்த்து இன்னொன்னு சொல்றேன், அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு ஒண்ணு பேசுவோம். சந்தையில் வணிகமான பங்குகளில் எத்தனை பங்குகள் விலை ஏறி இருக்கு, எத்தனை குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது சொல்றதுதான் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. 1000 பங்குகள் வணிகமாயிருக்கு, அதுல 600 பங்குகள் விலை ஏறி இருக்கு, 400 பங்குகள் விலை இறங்கி இருக்குன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து அந்த 0.6, 0.4, ஓகே, 60-40 அப்படிங்கிற அளவுல இருக்கு. 500-500னா 0.5%, அதாவது 50% அப்படின்னு இருக்கு. ஓகே, 1:1, அதான் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு அடுத்தது இந்த லோயர் சர்க்கியூட், அப்பர் சர்க்கியூட் பத்தி பேசுறோம். லோயர் சர்க்கியூட்னா அதாவது ஒவ்வொரு பங்குக்கும் அந்த பங்கினுடைய லிக்விடிட்டி, அந்த பங்கினுடைய கேபிட்டல் பேஸ், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதனுடைய இம்பாக்ட் காஸ்ட்னு சொல்லுவோம், வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம், இப்படி பல தரவுகளை எடுத்து அதன் அடிப்படையில அதுக்கு வந்து ஒரு லிமிட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள்ல இந்த பங்கினுடைய விலை இவ்வளவுதான் அதிகரிக்கலாம் அல்லது இவ்வளவுதான் இறங்கலாம். அதற்கு மேல அதிகரித்தாலோ இறங்கினாலோ அதை தற்காலிகமாக வணிகத்தை நிறுத்தி வைப்பார். நிறுத்தி வைக்கிறதுனா அந்த உச்ச விலையிலயோ அல்லது குறைந்த விலையிலயோ அதை வணிகம் மாறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமாக ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு 100 ரூபா இருக்கு, அதுக்கு 20% சர்க்கியூட் ஃபில்டர்னு வச்சுக்கோங்க. 120 ரூபாய்க்கு போயிடுச்சு, விலை ஏறிடுச்சுன்னா அது 120 ரூபாய்க்கு வாங்குபவர்கள் மட்டுமே இருக்காங்கன்னா, விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதற்கு மேல நீங்க 122க்கு விற்க ரெடியா இருந்தாலும் யாரும் வாங்க முடியாது. ஏன்னா 120 தான் அதனுடைய உச்சபட்ச விலை இன்னைக்கு தேதிக்கு. அதற்கு பிறகு அந்த சர்க்கியூட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இப்ப டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல சர்க்கியூட் வந்து அதற்கு கிடையாது, அதுக்கு வேற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. முதல்ல ஒண்ணு போட்டுட்டு அடுத்த லெவல்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய சுமார் 200 பங்குகளுக்கு வேறு விதிகள். நான் அதை தாண்டி இருக்கக்கூடியதுக்கு இந்த அப்பர் சர்க்கியூட் வந்து ஸ்ட்ரிக்டா அப்ளை ஆகும். இது சில பங்குகளுக்கு 20% ஒரு நாளைக்கு, சில பங்குகளுக்கு 10%, சில பங்குகளுக்கு 5%, சில பங்குகளுக்கு 2%. இது இந்த 20ல இருந்து தொடர்ந்து 2 நாட்கள் இருந்தா அடுத்து 10 கொண்டு வருவாங்க, அப்புறம் தொடர்ந்து இருந்தா 5 கொண்டு வருவாங்க, அப்படி குறைச்சிக்கிட்டே வருவாங்க. இப்படி சில விதிமுறை, இது அப்பப்ப இந்த விதிமுறைகளை மாத்துவாங்க. பட் பிராடரா இதுதான் கான்செப்ட், அப்பர் சர்க்கியூட் அல்லது லோயர் சர்க்கியூட். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, விவரம் தெரியாம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஏறிக்கிட்டே இருக்கு, நாளைக்கு இன்னும் 15% ஏறும்னு சொல்லி நம்ம யாராவது தெரியாம வாங்கிடக்கூடாது, அல்லது ரொம்ப இறங்கிட்டு இருக்கேன்னு பயந்துட்டு வித்துறக்கூடாது. நின்று நிதானித்து மூச்சு விட்டு செய்திகளை அலசி ஆராய்ந்து பண்ணுவதற்கு அந்த நேர காலகட்டத்தை கொடுக்குறாங்க சந்தையில. இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். பட் ஒரு நிதானித்து போறது, ஒரே நாள்ல இவ்வளவு 5-10-20% நம்ம ஆண்டுக்கே பிக்கெட் பர்ஸ்ல 7-8% கிடைச்சா போறோம்னு நினைக்கிறோம். பங்கு சந்தையில வந்து ஒரே நாள்ல 10%க்கு மேல மாறுதல்கள் இருந்தா எப்படி? சோ அதை நிதானப்படுத்துவதற்கு இந்த அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட்னு கொண்டு இருக்காங்க. இது வந்து ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்கும் குறியீட்டுக்குமே இருக்கு, நிப்டிக்கு எல்லாம் இருக்கு. அது எப்படின்னா வந்து முதல்ல கட்டத்தில் நிறுத்துவாங்க, அப்புறம் அது ஒரு 1 hour பிரேக் போட்டுட்டு திரும்ப ஆரம்பிப்பாங்க. அதற்கு பிறகும் வந்ததுன்னா இன்னொரு இது, அப்புறம் 3வது லெவலுக்கு வரும் பொழுது அன்னைக்கு வணிகத்தையே நிறுத்திடுவாங்க. குறிப்பா 2:30 மணிக்கு மேல அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணா அன்னைக்கு வணிகத்தையே நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி 2004ல நடந்திருக்கு. லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி 2009 அப்போ வந்து அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஏன்னா 2004ல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் நிறைய வந்து உள்ள வந்ததுனால கேபிட்டலிஸ்டிக் கொள்கைகள் மாறுங்கிற ஒரு பயத்துல வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்தது ஒரே நாள்ல. அப்ப பங்குச்சந்தை நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல. அதே மாதிரி 2009ல வந்து அவர்கள் வரவில்லை, மற்ற ஃபுல் மெஜாரிட்டி சிச்சுவேஷன் மாறின உடனே காங்கிரஸ் வந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது. ஏன்னா மன்மோகன் சிங் இருக்காரு, ஒரு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் தந்தையாக நம்ம ஊர்ல கருதப்படுபவர். அவர் முழுக்க மெஜாரிட்டியோட வந்திருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு சந்தை அதிகரிச்சு அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணதையும் பார்த்தோம். சந்தை நிறுத்தி வைக்கப்பட்டது. இது ஒரு பக்கம். மூன்றாவதாக அவர் கேட்டதுல வந்து என்னன்னா வந்து 52 வீக் ஹைலோ. கடந்த 52 வாரங்களில் அந்த பங்கு முன்பு தொடாத ஒரு குறைந்தபட்ச விலையை தொட்டுச்சுன்னா அது 52 வீக் லோ. அதே மாதிரி 52 வார உச்சத்தை தொட்டுச்சுன்னா, அது 52 வாரங்களில் தொடாத ஒரு உச்சத்தை தொட்டுச்சுன்னா 52 வீக் ஹை அப்படின்னு. அது அப்பர் சர்க்கியூட்டும் லோயர் சர்க்கியூட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அங்க வந்து அந்த விலையில் தான் வணிகமாகும், இது அந்த விலையை தாண்டி போனால் கூட வணிகம் நடக்கும். ஆனால் அந்த 52 வார உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம். இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஒரு வருஷத்துல இந்த பங்கு ரொம்ப புல்லிஷா மாறி இருக்கு அல்லது ரொம்ப பேரிஷா மாறி இருக்கு. அப்ப அதற்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம ஆராயணும். அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட்டும் நமக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி, ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஏறி இருக்கு அல்லது இறங்கி இருக்குங்கிறத நமக்கு ஆராயறதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேவி சாம் அப்படிங்கிறவங்க இதை ஒட்டுன ஒரு கேள்வி மாதிரி தான் எனக்கு படுது சார். மார்க்கெட் அஃபெக்ட் பண்ற நீங்க நியூஸ் சொல்றோம்ல சார், நம்ம அந்த மாதிரி நியூஸை இம்மீடியட்டா எங்க சார் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. பல நேரங்கள்ல வந்து கூகுள் தான் இந்த செய்திகளை நமக்கு சொல்லுது. ஆனால் அது வந்து 2ஆம் கட்ட தரவுகள். அதை வந்து எவ்வளவு தூரம் நம்புறது நம்பாதுங்கிறது நம்ம பாத்துக்கணும். ஏன்னா கூகுள் அலர்ட் செட் பண்ணி வச்சீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒரு 5 பங்குகளை ட்ராக் பண்றீங்கன்னா அதுக்கு கூகுள் அலர்ட் செட் பண்ணி வச்சீங்கன்னா அந்த பங்குகள், அந்த வார்த்தைகள் ஏதாவது புதுசா செய்திகள் வெளிவந்தாலும் உங்களுக்கு கூகுள் அலர்ட் இமெயிலையோ அதுலயே வரும். சோ அதை வச்சு நீங்க பார்க்கலாம். பட் ஆனால் அதுல வந்து இருக்கக்கூடிய தரவுகள் எவ்வளவு தூரம் உண்மையானது, சரியானதுங்கிறது கேள்விக்குள்ளானது. அதனால பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
முக்கியமாக 2 இடங்களை சொல்லலாம். தேசிய பங்குச்சந்தையினுடைய இணையதளம், மும்பை பங்குச்சந்தையினுடைய இணையதளம் NSEindia.com, BSEindia.com. என்ன காரணம்னா எந்த நிறுவனமும் அவர்களுடைய காலாண்டு முடிவாக இருக்கட்டும், ஆண்டு முடிவாக இருக்கட்டும், அவங்களுடைய CEO, கீ மேனேஜரியல் பர்சன் சொல்றது KMP, கம்பெனி செக்ரட்டரி, சீஃப் பைனான்சியல் ஆபீசர் சொல்லக்கூடிய CFO, இவர்களில் MD, சேர்மன், இதுல எந்த விதமான மாறுதல் இருந்தாலும், ரீகான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் அதை முதல் உடனடியாக தெரிவிக்க வேண்டியது பங்குச்சந்தைக்கு தான். NSEக்கு, BSEக்கு எங்க அவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கோ அங்க வந்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அது சம்பந்தமான பிரஸ் ரிலீஸோ பொது வெளியில வெளியிடுறதோ அப்புறம் அதனுடைய பின்னாலதான் வரும். சோ அந்த பங்கனுடைய காலாண்டு முடிவுகள் அங்கதான் வரும். அப்ப அந்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா NSE இந்தியா, BSE இந்தியாவுடைய முகப்பு பக்கத்திலேயே கூட கீழே அதை ஸ்கிரால் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள், காலாண்டு முடிவுகள் வெளிவருவது, இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அதுல பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி எளிமையாக சிம்பிளா பார்க்கணும்னா வந்து அதை வச்சுக்கிட்டு கிராஸ் செக் பண்றதுக்கு இதை வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம நாணய மகடன் வெப்சைட்ல நம்ம போடுறோம். அதே மாதிரி மணி கண்ட்ரோலா இருக்கட்டும் அல்லது ஸ்கிரீனரா இருக்கட்டும், இப்படி பல இதற்கான இணையதளங்கள் இருக்கிறது. பட் பெஸ்ட் NSE இந்தியா அண்ட் BSE இந்தியா. அடுத்து ஆனந்த் பிள்ளைங்கிற நேயர் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தியும், பழனியப்பன்கிற நேயர் வந்து ஷிப்பிங் செக்டாரை பத்தியும் கேட்டிருக்காங்க சார். ரெண்டுமே வந்து ஒரு வெட்டரன் செக்டார்னு சொல்லலாம். பல ஆண்டுகளாக சந்தையில் இருக்குது. இன்னைக்கு இருக்க AI மாதிரி, IT மாதிரி, தகவல் தொழில்நுட்பத்துறை மாதிரி புதுசு கிடையாது. கடந்த 20-25 ஆண்டுகள்ல வந்ததில்லை. அதற்கு முன்பில் இருந்திருக்கு. என்னுடைய தந்தை சின்ன வயசுல இருக்கும்போது ட்ரேட் பண்ணதெல்லாம் நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சிமெண்ட் கம்பெனி, ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம். பட் ஒன்று நான் நோட் பண்ணது என்னன்னா, சிமெண்டாவது மல்டி பேக்கர் ஆயிருக்கு ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஷிப்பிங் கம்பெனிஸ்ல பெரிய அளவுல அவ்வளவு ஒரு ஏற்றத்தை, ஒரு சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி. ரெண்டுமே சைக்கிளிக்கல் தான். ஆனா இது ரொம்பவே சைக்கிளிக்கல்னு பாக்குறேன். பல சர்வதேச காரணங்கள் வந்து ஷிப்பிங் இருக்கும். சிமெண்ட்டுக்கு இருந்தால் கூட அவ்வளவுக்கு இல்லை, ஷிப்பிங் இருக்க அளவுக்கு இல்லை. ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து சர்வதேச காரணிகள் நிறைய இருக்கும். சர்வதேச ஷிப்பிங் இண்டெக்ஸ் வந்து ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த ஹோர்முஸ் ஜல்சந்தி, அந்த பாக் ஜல்சந்தி, இந்த மாதிரி பல ஒவ்வொரு இதுலயும் முக்கியமா சூயஸ் கனால் எங்க எதையாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மூடக்கூடிய ஒரு சூழல் வெளிவந்தால் அல்லது அப்ப எப்படி அஃபெக்ட் ஆகுது அந்த இண்டஸ்ட்ரி, அந்த செக்டார்கள் பாக்குறோம். போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருள் விலை இதை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்படி பல விஷயங்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து அந்த துறையில் வந்து இருப்பவர்களுக்கு, அதை பயன்படுத்துபவர்களுக்கு அதை பாஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்விகளும் இருக்கிறது. சோ அதனால ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஹை ரிஸ்க் மீடியம் ரிட்டர்ன் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன். இந்த சிச்சுவேஷன் மாறலாம் பிற்காலத்துல. அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த துறை சார்ந்தவரிடம் ஆலோசனை கேட்டு பாக்குறது பெட்டர். சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி. அதுல பெரிய கன்சாலிடேஷன் ஃபேஸ் இந்தியாவில் ஓவர் ஆகிட்டு இருக்கு. சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்கள் வாங்கி போட்டு, எப்படி தொலைத்தொடர்பு துறையில வந்து பல நிறுவனங்கள் இருந்து இன்னைக்கு 3 நிறுவனங்களுக்குள் வந்துருச்சு. அதே மாதிரி ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பல நிறுவனங்கள் இருந்து இன்னைக்கு 3 நிறுவனங்களுக்குள் எல்லாம் வந்துருச்சு. ஏர் இந்தியாவா இருக்கட்டும், இண்டிகோவா இருக்கட்டும், ஸ்பைஸ் ஜெட்டா இருக்கட்டும். அந்த மாதிரி தொலைத்தொடர்பு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஏர்டெல், வோடாஃபோன் அண்ட் ஜியோ, அந்த மாதிரி 3 வந்துருச்சோ. அந்த மாதிரி சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4-5 நிறுவனங்களுக்கு வந்துருச்சு. சின்ன சின்ன நிறுவனங்களை விட்டுருங்க, பல நிறுவனங்கள் இதற்குள்ள மெர்ஜ் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அதனால கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஓவர் ஆயிடுச்சு. இதுல வந்து லைம்ஸ்டோன் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இயற்கை வளம் அது. அதை இந்த நிறுவனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த டாப் 3 to 5, அந்த 4 அல்லது 5 நிறுவனங்கள் கைவசம் அதெல்லாம் இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு இருக்கு. அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை ஏலத்துல எடுத்ததுனால அதனுடைய காஸ்ட் அவங்களுக்கு குறைவு. சோ அதனால இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இவருடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன சில பாக்கெட்ஸ் ஆஃப் எக்ஸஸ் கெப்பாசிட்டி இருக்கு. குறிப்பாக தென்னிந்தியாவில் நமக்கு தேவையை விட ரொம்ப அதிகமான கெப்பாசிட்டியை ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கி விட்டோம். அது இன்னைக்கு இன்னும் கூட அது வந்து ஃபுல்லா ஃபில்லப் ஆகல. அதனால அந்த ஃபில்லப் ஆகி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth வந்து அதிவேகமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சிமெண்ட் அந்த அளவுக்கு ஏற ஆரம்பிக்கல, இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நாட்களாக. சோ அப்பப்ப இறங்கினா கூட திரும்ப ஏறுது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா ஸ்டீல் அளவுக்கு ஏறல அப்படிங்கிறதும் தெரிகிறது. சோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறுவனங்கள்ல நீங்க அதுல பங்கு பெறணும்னா இன்னைக்கு மிக குறைவான நிறுவனங்கள் தான் இருக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் அதற்கு ஃபீட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீல், சிமெண்ட், இந்த மாதிரி நிறுவனங்கள். அப்ப அதுலதான் அதனுடைய வளர்ச்சியை நம்ம வந்து முழுமையாக பலன் பெற முடியும் பொழுது நிச்சயமாக சிமெண்ட் செக்டர் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முன்னாலெல்லாம் கார்டலைசேஷன் பண்ணி சிமெண்ட் விலை ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப டிமாண்ட் காரணமாகவே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் எவ்வளவு வேகத்துல ஏறும், அதற்கு தக்க அந்த பங்குகளுடைய விலை ஆல்ரெடி ஏறிடுச்சா இல்ல இனிமேதான் ஏற போகுதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரு முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனையை பெற்று முதலீடு செய்யறது பெட்டரா இருக்கும். அடுத்து IIFF லைம் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து EGR நேத்து கூட பேசியிருந்தோம் சார். நம்ம எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் எப்படி ட்ரேட் பண்றது, இந்த கீழ் நிறைய நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க சார். ஏற்கனவே கோல்டு ETF வந்து பங்குச்சந்தையில் வணிகமாகி கொண்டிருக்கிறது. டிஜி கோல்டுங்கிறது அந்த நிறுவனங்கள் தங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கு. கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு இன்னொன்னு இருக்கு தனியா.
ஓகே, கோல்டு மைனிங் கம்பெனிஸ் அது சார்ந்த இதெல்லாம் முதலீடு செய்யறது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப 4வதாக இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. தேசிய பங்கு சந்தையில ட்ரேட் ஆகுது. உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்ரெடி தரகு நிறுவனத்துல வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல் ஆப்லயோ அல்லது தரகு நிறுவனத்துல அதன் மூலமாகவே இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்டை வாங்கலாம், விற்கலாம். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த கோல்டு ரிசிப்ட் இஷ்யூ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செபியிடம் பதிவு பெற்ற, அவர்களிடம் அனுமதி பெற்ற வால்ட், அதாவது சேமிப்பு கிடங்கு, அங்க தங்கத்தை, பிசிக்கல் தங்கத்தை ஆக்சுவலா உள்ள கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா இஜிஆர்ஸ் வாங்கிக்குவாங்க, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ஸ். இதை பங்கு சந்தையில வணிகத்திற்கு விடுவது. இது குறைஞ்சபட்சம் 100 மில்லிகிராம்ல இருந்து கூட இது அவைலபிளா இருக்குன்னு சொல்றாங்க. மே 4 இருந்து இது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் எல்லா புரோக்கிங் நிறுவனங்களும் இதை அலோவ் பண்ணல. பட் நிறைய பேர் இதை பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் வழக்கம் போல இந்த 9 மணி துவங்கி பங்கு சந்தை போலதான். ஆனால் கமாடிட்டி சந்தை போல இரவு 11:30 மணி வரைக்கும், சம்மர் வின்டர் பொறுத்து 11:30 மணியோ அல்லது 11:55 அது முடியும். சோ நீங்க இதுல ஒரு அனுகூலம் என்னன்னா 100 மில்லிகிராம் கூட வாங்கலாம்ங்கிறது ஒரு சாதகமான ஒரு விஷயம். 2வது, நம்முடைய பங்கு சந்தைகள் முடிவடைந்த பிறகு கோல்டு ETF வாங்க முடியாதுங்கிறப்ப கூட நள்ளிரவை ஒட்டி கூட நீங்க இதை போய் வாங்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். செட்டில்மெண்ட் T+1 பேசிஸ். இன்னைக்கு வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய டிமேட் கணக்குக்கு நீங்க இன்னைக்கு வாங்கின எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் உங்களுடைய டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்த உடனே நீங்க இதுக்கு பிரைஸ் பேண்டும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஆர்டர் நேற்றைய பிரைஸை விட 10% மேல நீங்க அதிகரிக்க கூடாது, இறக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்படி நடந்தால் அதுக்கப்புறம் ஒரு 5% அதை ரிவ்யூ பண்ணிட்டு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதும் இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்டுக்கு ஒரே விலை தான். ஏன்னா தேசிய பங்கு சந்தையில நீங்க ட்ரேட் பண்றதுனால இந்த தங்கம் 999 பியூரிட்டி, 995 பியூரிட்டி ரெண்டும் இருக்கும். அதாவது யூனிட்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ யூனிட், 100 கிராம் யூனிட், 10 கிராம் யூனிட், 1 கிராம் யூனிட், 100 மில்லிகிராம் யூனிட், இப்படி பல யூனிட்ல இது அவைலபிளா இருக்கு. குறிப்பிட்ட அளவு யூனிட் உங்கள்ட்ட சேர்ந்துருச்சு, நீங்க அதை போய் திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுக்கு சில சென்டர்ஸ் இருக்கு. CDSL அவங்க போட்டிருக்கிறது இப்ப அகமதாபாத்ல, குஜராத்ல சீக்வல் லாஜிஸ்டிக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் இது இருக்கும். எல்லா இடத்துலயும் இருக்காது. அதுதான் சிரமம். நீங்க அந்த தங்கத்தை போய் பிசிக்கல் யூனிட்டா எனக்கு மாத்தி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் போய் எடுத்துக்கிட்டு வரணும். சில நிறுவனங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டு அதற்கான கட்டணத்தை வசூலித்துக் கொள்வதாக சொல்கிறார்கள். நீங்க அதனுடைய தரத்தை வெரிஃபை பண்ணி வாங்கணும்னா அதற்கான அனுமதிக்கப்பட்ட இடங்கள்லாம் ஒரு கொடுத்து அதற்கான சான்றிதழையும் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கேள்வி வரலாம் இல்லையா, அது நமக்கு எப்படி இதை 999 தான் நமக்கு தெரியும் அப்படின்னா அதற்கான தர சான்றிதழோடு அவர்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் டோர் டெலிவரிங்கிறது எவ்வளவு தூரம் சாத்தியம், நடைமுறையில எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அங்க நீங்க போய் எடுக்கணுங்கிறது இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்ங்கிறது ஒரு பக்கம் நான் பாக்குறேன். இது அதிகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதான் பாக்குறேன்னா, பட் இன்னும் கூட பெரிய அளவுல பிக்கப் ஆகலைங்கிறது தான் உண்மை. வரக்கூடிய நாட்கள்ல நம்ம இன்னைக்கு நேற்று பேசணும், டிஜி கோல்டு ETF தடை செய்யப்படலாம்னு. அந்த மாதிரி இதுவும் தடை செய்யப்படாமல் இருந்தால் இதை பத்தி இது கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னன்னா கோல்டு ETFல 50% வரைக்கும் வச்சுக்கிட்டா போகும். அதுக்கு மேல இருக்கிறத தங்கம் சார்ந்த முதலீடுகளில் பண்ணலாம்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த EGRக்கு மதிப்பு கூடுகிறது. ஏன்னா இது முழுக்க தங்கம் சார்ந்தது, பியூர் கோல்டு அப்படிங்கிறதுனால இதனுடைய ஒரு வணிகம்ங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா, நிறைய பேர் கோல்டு ETFல இருந்து இதுல மைக்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதான் நான் பாக்குறேன். சிறப்புங்க சார். இன்னைக்கு ஒரு 4-5 கேள்வி பதில் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. வரும் நாட்கள, வரும் வாரத்துல அதுக்கு எல்லாம் பதில் சொல்லலாம் சார். நிச்சயம் சொல்லலாம். நன்றி, ரொம்ப நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.